வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடி இந்த இரண்டு சொற்கள்ல எது சரியான சொல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது எச்சு வருமா வராதா அப்படிங்கிறது தான் சந்தேகம். இந்த இரண்டு சொற்கள்ல எது சரியான சொல் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆத்தி என்பது ஒரு வகை பூ. அதாவது சிவபெருமானுக்கு ஆத்தி பூவால் ஆன மாலைய சூட்டுவாங்க. இப்போ இந்த சொற்களை எல்லாம் பாருங்க. வஞ்சி சூடி, முல்லை சூடி, காஞ்சி சூடி, தும்பை சூடி இந்த சொற்களை நம்ம சுருக்கமா எழுதியிருக்கோம். இதையே விரிவா எழுதும் போது இந்த மாதிரி தான் வரும். வஞ்சியை சூடி, முல்லையை சூடி, தும்பையை சூடி இப்படி வரும். இப்போ இரண்டு சொற்களுக்கு இடையில ஐ என்ற உருவு இங்க மறைஞ்சு வந்திருக்கு. அதையே விரிவா எழுதும் போது ஐ என்ற உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு. இலக்கண விதி என்னன்னா, இரண்டு சொற்களுக்கு இடையில ஐ உறுப்பு மறைஞ்சு வந்தா அங்க வல்லினம் மிகாது. அதுவே இரண்டு சொற்களுக்கு இடையில ஐ என்ற உறுப்பு வெளிப்பட்டு வந்தா அங்க வல்லினம் மிகுந்து வரும். ஆத்திசூடி, ஆத்திச்சூடி, ஆத்திச்சுட்டி. இதுல ஆத்திசூடி அப்படிங்கறதுல இச்சு வருமா வராதா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஐங்கிற இலக்கணத்துல ஐங்கிற விகுதி மறைஞ்சு வந்தா ஒற்றெழுத்து வராது, வெளிப்படையா வந்தா ஒற்றெழுத்து வரும் அப்படிங்கறதுதான் அந்த ஆசிரியர் சொல்றாரு. இப்போ வஞ்சி சூடி அப்படிங்கறதுல ஐ மறைஞ்சு வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? வஞ்சி இச்சு கூட்டல் ஈதான வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? அப்ப இதுல வரந்தானே ஐங்கிற விகுதி மறைஞ்சு வந்தா அங்க வெள்ளினம் மிகாது, ஐங்கிறது வெளிப்படையா வந்தா அங்க ஒற்றெழுத்து வரும் அப்படிங்கறத இவங்களோட வாதம். இந்த இலக்கணத்தோட அடிப்படை. ஆனா இவங்க வராததை பார்த்து என்ன ஒரு 5 தான் எழுதியிருக்காங்க. இங்க ஜி வஞ்சி அப்படிங்கறதுல ஐ எங்க வருது? வராதான். முல்லை சூடி இதுல வராதான். அப்படின்னு பார்த்தா தொலைக்காட்சி அதுல எதுக்கு வருது? அப்ப வரக்கூடாதுல. திரைப்படம் ஐ மறைஞ்சுதானே வருது. சாலை திட்டம் அங்க ஐங்கிறது மறைஞ்சுதானே வருது, பிறகு ஒற்றெழுத்து வருது. சிலை திறப்பு அப்படிங்கறது சிலைங்கிறது ஐ விகுதி மறைஞ்சுதானே வருது, பிறகு இத்து வருது. கலை திருவிழா ஐ மறைஞ்சுதானே வருது, எதுக்கு இத்து வருது? அப்போ கலையை திருவிழான்னு எழுதணுமா, சிலையை திறப்பு அப்படின்னு எழுதணுமா, சாலையை திட்டம்னு எழுதணுமா, திரைப்படம் திரையை படமா அப்படின்னு எழுதணுமா, தொலைக்காட்சி தொலையை காட்சி அப்படி எழுத வந்தாதான் ஒற்றெழுத்து வருமா, இல்லைன்னா வராதா? இங்க முல்லையை சூடி இச்சு வருமா, இங்க முல்லை சூடி அப்படின்னு வெளிப்படையா வராதனால வராதான். என்ன கணக்கு? அப்போ பிள்ளைங்க எப்படி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க? இங்க இலக்கணம் அடிப்படையே தப்பா இருக்கு, இலக்கண அடிப்படையே தப்பா இருக்கு. இது அப்படி கிடையாது. ஆத்தி அப்படிங்கிறது வினை, வினைத்தொகை, அதனால வராது அப்படின்னு சொல்லுவாங்க போல அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா மொழி அடிப்படையே தெரியாத உங்களுக்கு மொழி எப்படி சொன்னாலும் தப்பா தான் வரும். அடிப்படை விஷயமே தெரியல உங்களுக்கு. ஆத்தின்னு சிவனுக்கு சொல்ற மாலைக்கு பேர் ஆத்தியா? ஆத்திங்கிறது வினை தானே, அது என்னவா இருந்து போட்டு ஆத்திங்கிறது ஆத்தினா என்னன்னு ஹிந்தியில இருக்கு, படிச்சுட்டு வாங்க. சும்மா உட்காந்துட்டு சிவனுக்கு சொல்றாங்க பெருமாளுக்கு சொல்றாங்கன்னா ஆத்தி சூடி அப்படிங்கிறதுல இது சூ கிடையாது, சூ. ஆத்தி சூடி கொண்டாள், இது ஆத்தி சூடி அப்படிங்கிறது இச்சு கூட்டல் ஊ, அப்போ இச்சு வரும். இது ஆத்தி சுட்டி, 3 இருக்கா, 3மே ஆத்தி சுட்டி தான். ஆத்தி சுட்டி காட்டு அப்படிங்கிறது 3 வினை, 3 பொருள் படும். ஆத்தி சூடி, ஆத்தி சூடி, ஆத்தி சுட்டி. இதுல ஆத்தி சூடிங்கிறது சூடி சூதானே தவிர சூ கிடையாது, எழுத்து இல்ல. அதான் இந்த பிரச்சனை. ஆத்தி சூடி இது வினைத்தொகை. அது முப்பொருள்ல வரக்கூடிய 3 பொருள் ஆகும். ஒண்ணு அறம், இன்பம், பொருள். இந்த 3லயும் வரக்கூடியது இது. எப்படி வருதுன்னு பாருங்க. ஆத்தி சூடி கொண்டாள் அப்படின்னா, ஆத்தி சூடி கொண்டாள் அப்படிங்கிறது அறத்துல வரக்கூடியது. ஆத்தி சூடி அப்படின்னா ஆத்தி வாங்கிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம், பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ பொருள். ஆத்தி சுட்டி, ஆத்தி ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறா, அதை செய்யாத, எப்படி செய்யணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. அப்ப அது எதுல வரும்? இன்பத்துல வரக்கூடியது. இந்த வந்துட்டா ஆத்தி சூடி கொண்டாள், அப்பா கிடைச்சிட்டுப்பா அவளுக்கு அப்படிங்கிற பெருமையா சொல்லுவாங்களா? எதனால கிடைச்சது? அறம் இருக்கிறதுனால கிடைச்சது. இப்போ ஆத்தி சூடி அப்படிங்கிற அந்த ஔவையார் எழுதின அந்த நூலுக்கு பேரு அறத்துல எழுதியிருக்கு. இப்படி சொல்றத விட்டுட்டு
ஐ வெளிப்படையா வந்தா, ஐ மறைஞ்சு வந்தான்னு பேசிட்டு இருக்கிய. ஆத்தி சூடி வினைத்தொகை வந்து 3 காலத்தை குறிக்கக்கூடியது. வினைத்தொகை வந்து 3 காலத்தை குறிச்சு அது 3 பொருள் அடங்கக்கூடியது. ஒண்ணு அறம், இன்னொன்னு பொருள், இன்னொன்னு இன்பம். இந்த 3 பொருளே அடங்கிடும், அவ்வளவுதான். அதுக்கு விட்டுட்டு என்னெல்லாமோ நடத்திட்டு இருக்கிய. இது அப்படி படிச்சா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி புரியுது? அப்படியே பாடம் நடத்துவ. ஆத்தி சூடியில சூ வந்திருக்கு, அது எப்படி இச்சு வரும்? ஆத்தி சூடி கொண்டால் வேற, ஆத்தி சூட்டி கொண்டால் வேற, ஆத்தி சுட்டி கொண்டால் வேற. 3க்கு 3 பொருள் தருதுல்ல, அது வினை தானே. பிறகு மறைஞ்சு வரும், மறையாம வரும்னா நீங்க ரொம்ப தெளிஞ்சு வரையில, அதனால இருக்கிறதெல்லாம் மறைஞ்சுதான் வரும். இதெல்லாம் ஒரு ஆசிரியரா? இதெல்லாம் ஒரு கல்வி முறையா? என்ன கல்வி முறை இதெல்லாம்? ஐங்கிற உறுப்பு வெளிப்படையா வந்தா வரும். இங்க இதெல்லாம் என்னது? இப்படி 1000 இருக்கு. திரைப்படம் ஐ எங்க மறைஞ்சுதானே வந்திருக்கு, பிற எதுக்கு உற்றெழுத்து வருது? இது எல்லாமே பொருள்ல வரக்கூடியது. தொலைக்காட்சி என்னது? பொருள் தானே. திரைப்படம் என்னது? பொருள் தானே. சாலை திட்டம் என்னது? பொருள் தானே. கலை திருவிழா என்னது? பொருள் தானே. சிலை திறப்பு பொருள் தானே. சிலைங்கிறது பொருள் தானே, கலைங்கிறது பொருள் தானே. புள்ளி வச்சு வந்ததுன்னா அது பொருள்ல வரக்கூடியது, புள்ளி வைக்காம வந்தா அது அறத்துல வரக்கூடியது. இந்த மாதிரி எடுத்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது புரியும். அதை விட்டுட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்க? மறைஞ்சு வராது, ஆனா வந்திருக்க. மறைஞ்சு வந்திருந்தா வராதுங்க. உங்க மறைஞ்சுதானே வந்திருக்கு, பிறகு இப்ப வந்துச்சு. அதான் அந்த கல்வி முறையே தப்புன்னு நான் சொல்றேன். தப்பு. இது திருந்தணும், திருத்தப்படணும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.